எப்பொழுது காரண காரியங்களை நாம் தேட முனைகிறோமோ அப்பொழுதெல்லாம் நாம் நமக்கு வசதியான ஒரு வாய்ப்பை வைத்திருக்கிறோம். அந்த காரணமாக மூன்றாவது மனிதர்களை கொண்டு வந்து நிறுத்தி விடுவது. எனக்கு ஏதாவது ஒரு பேரிழப்பு ஏற்படும் பொழுதோ, எனக்கு ஏதாவது ஒரு துன்பம் நிகழ்ந்து விடும் பொழுதோ, இந்த பக்கத்து வீட்டுக்காரன் இருக்கான்ல, அவனாலதான் இது நடந்ததுன்றது. எனக்கு ஒரு பெரும் இழப்பு ஏற்படுகிறது, காரணம் தெரியல. உடனே நான் என்னுடைய பக்கத்து வீட்டுக்காரனை பார்த்து, இவன் தான் காலையில் நான் புறப்பட்டு போகும்பொழுதே குறுகுருன்னு பார்த்தான். நான் போன மோட்டார் சைக்கிள் விபத்துக்குள்ளாயிருச்சு. அப்பவே எனக்கு தெரியும் இவன் பார்வை தான் அதுக்கு காரணம். தொழிலிலே நஷ்டம், தொழிலிலே லாபம், இரண்டும் இருக்கும்.